பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். இப்பெல்லாம் ஒவ்வொரு நாளும் அக்கினி நட்சத்திரம் ஆகி போச்சு. காயத்ரி, பிரியா நீயும் கேளு. 2 பேர் தண்ணில விழுந்துடுறாங்க. ஒருத்தன் முழுகிடுறான், இன்னொருத்தன் தப்பிச்சிடுறான். எப்படி? தெரியலக்கா. தெரியலையா? தெரியலையா? முழுகினவனுக்கு தலகனம், முழுகாதவன் மரமண்ட. அத்தை அத்தை எனக்கு கப்பல் செஞ்சுட்டாங்க அத்தை. இல்லடா பிரியா, இந்த பேப்பர்ல கப்பல் பண்ண முடியாது. வேற ஏதாவது பேப்பர் எடுத்துட்டு வா, கப்பல் செஞ்சு தரேன். ரூம்ல ஏதாச்சும் இருக்கோ எடுத்துட்டு வரேன். நோட்ல இருந்து கிழிச்சு அம்மா திட்டுவாங்களே. ஹாய், அம்மா பேக் இருக்கு, அதுக்குள்ள ஏதாச்சும் இருக்குன்னு பார்க்கலாமா?
அத்தை இந்தாங்க, இதுல கப்பல் செஞ்சு கொடுங்க. இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? அம்மா ஹேண்ட்பேக்ல இருந்து. அவங்க ஏதாவது முக்கியமான பேப்பரா வச்சிருக்க போறாங்க. என்ன இது? அக்கா கொஞ்சம் கத்திரி கூட. என்னக்கா? இல்ல என்ன இது? ஃப்ரம் பத்மினின்னு போட்டிருக்கு. டு லினோலெக்ஸ் கம்பெனின்னு இருக்கு. இந்த கம்பெனில இருந்தா நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு என்ன அனுப்பினேன்? சரி இங்க கூட நான் பாக்குறேன். அக்கா இது லோக்கல் கொரியர். ஃப்ரம் அட்ரஸ்ல பத்மினின்னு போட்டிருக்கு. அப்ப நீ தானே அனுப்பியிருக்கணும். என்ன காயத்ரி என்ன பேசுற நீ? நான் எல்லாத்துக்கும் கணக்கு பாப்பேன்னு உனக்கு தெரியாதா? இங்க இருந்து தூரத்துல இருக்கிற கம்பெனிக்கு எதுக்கு பஸ்ல போய் அனாவசிய செலவுன்னு சொல்லி தபால் அனுப்புவேன். பக்கத்துல இருக்கிற கம்பெனிக்கு எதுக்கு தபால் செலவுன்னு நேர்ல போய் கொடுத்துட்டு வருவேன். நான் ஏன் கொரியர் அனுப்ப போறேன்? தேதிய பாத்தியா? 3 நாளைக்கு முன்னாடி தான் அனுப்பிச்சிருக்கு. நான் தான் அனுப்பவே இல்லையே. என்னம்மா சொல்ற? நீ ஏன் அனுப்பலிங்கிற? ஆனா உன் பேர் போட்டிருக்குன்னு சொல்ற. அப்ப இது எங்க இருந்து எடுத்து வந்த? இவதான் எடுத்துட்டு வந்தா. எங்க இருந்து எடுத்த? அம்மா ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போற ஹேண்ட்பேக்ல இருந்தா. என்னப்பா இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் அந்த கம்பெனிக்கு எதுவுமே அனுப்பல. ஆனா அண்ணியோட ஹேண்ட்பேக்ல இது இருந்தது. அது எப்படி? என்னம்மா அது நீயே அனுப்பலிங்கிற? ஆனா அண்ணியோட பேக்ல இது இருந்துச்சுங்கிற. அதுவும் தேதி 3 நாளைக்கு முந்தி போட்டிருக்கு. நீ அந்த கம்பெனிக்கு அப்ளிகேஷன் அனுப்புனிய அது எப்போ? இன்டர்வியூலாம் முடிஞ்சு நீ அந்த கம்பெனி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்போ இது என்னம்மா அது புது குழப்பம்? அவன் எங்க உங்க அண்ணி? கூப்பிடு அந்த அம்மாவை. அண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. வரட்டும், வந்தோன்னு கேளு. சம்பந்தப்பட்டவங்களை கேட்டா தான் உடனடியே விளக்கம் தெரியும். என்ன விளக்கம் தெரியணும் உங்களுக்கு? என்ன நீ இது? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என் பேர்ல லினோலெக்ஸ் கம்பெனிக்கு ஒரு கொரியர் அனுப்பியிருக்கு. அதோட ரெசீப்ட் தான் இது. உங்க ஹேண்ட்பேக்ல இருந்தது. இதுல கப்பல் செய்யணும்னு பிரியா என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தா. நான் லினோலெக்ஸ் கம்பெனிக்கு எந்த கொரியரும் அனுப்பல. அனுப்ப சொல்லி உங்ககிட்ட எதுவும் கொடுக்கல. அப்புறம் ஏது இந்த ரெசிப்ட்? இது எப்படி உங்க ஹேண்ட்பேக்ல வந்தது? என்ன பேசுற? இதெல்லாம் என்கிட்ட எது கேக்குற? பேரு உன் பேரு போட்டிருக்கு. இந்த கம்பெனி எல்லாம் உன் சம்மந்தப்பட்டது. எனக்கு என்ன தெரியும்? நான் உண்டு, என் ஹோட்டல் வேலை உண்டுன்னு நான் இருக்கேன். என்ன வந்து விளக்கம் கேக்குற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இல்ல நீ, நான் இந்த கொரியரும் அனுப்பல. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல 3 நாளைக்கு முன்னால என் பேர்ல இந்த கம்பெனிக்கு ஒரு கொரியர் அனுப்பியிருக்கு. நான் அனுப்பலையே. எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா இதோட ரெசிப்ட் உங்க ஹேண்ட்பேக்ல இருந்தது. அதை பிரியா எடுத்துட்டு வந்து கொடுத்தா. அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். என் பேக்ல இருந்து எடுத்துட்டு வந்தா அதுக்காக என்ன கேட்கணுமா? குழந்தைக்கு என்ன தெரியும்? அது எங்கேயாவது ஒண்ணு வைக்கும், எங்கேயாவது ஒண்ணு எடுக்கும். தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு விளையாட்டு சாமான அங்க ஒளிச்சு வைக்கும், இங்க ஒளிச்சு வைக்கும்.
அதுல வேற பிரியா ரொம்ப குறும்புத்தனம் பண்றவ. அந்த பேக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அவ கொண்டு வச்சாளா இல்ல அவ வேற எங்கேயாவது எடுத்துட்டு என் பேக்ல இருந்து எடுத்தேன்னு சொல்றாளான்னு எனக்கு தெரியாது. இது எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். தேவையில்லாம என்ன போய் நீ கேட்டுட்டு இருக்க. நீ எங்க வேலைக்கு போயிருந்த, எங்க இன்டர்வியூக்கு போயிருந்த, இதெல்லாம் எனக்கு என்ன தெரியும்? தினம் தினம் என்கிட்ட சொல்லிட்டா போற. திரும்ப திரும்ப சொல்றேன், இத பத்தி எல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. இல்ல நீ இத பாரு, இதுக்கு மேல என்ன எதுவும் கேள்வி கேட்காத. என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆளாளுக்கு என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதான் சொல்றேன்ல எனக்கு தெரியாதுன்னு. ஏய் வாடி. ஏய் சும்மா சத்தம் போடாத. அந்த பேப்பர் என் பேக்ல இருந்து எடுத்தியா? ஆமாம்மா, நான் உங்க பேக்ல இருந்தாம எடுத்தேன். இல்ல, நீ என் பேக்ல இருந்து எடுக்கல. அது எங்க இருந்து எடுத்த தெரியுமா? காயத்ரி அத்தை படிக்கிறாள்ல புஸ்தகம், அதுல இருந்தா எடுத்த. இல்லம்மா, அங்க இருந்து எடுக்கல. ம். அம்மா! வாய் மூடு, சத்தம் போடாத, கொன்னுடுவாங்க. சத்தம் போடாத, அழக்கூடாது, வெளியில் தெரியக்கூடாது. இப்ப சொல்லு, காயத்ரி அத்தை படிக்கிற புஸ்தகத்துல இருந்தா அந்த பேப்பர் எடுத்த? இல்லம்மா. இப்ப சொல்லு. இல்லம்மா, அத்தை புக்ல இருந்து எடுக்கலம்மா. கில்லாதம்மா, வலிக்குது வலிக்குதும்மா. சொல்லு. சரிம்மா, சொல்லிடுறேம்மா. காயத்ரி அத்தை புஸ்தகத்துல இருந்தா எடுத்தேன்னு சொல்லிடுறேம்மா. இன்னொரு தடவை என் பேக்ல இருந்து எடுத்தேன்னு சொன்ன, இது மட்டும் இல்ல, சூடு வச்சிருவேன். 2 கையில சூடு வச்சிருவேன். என்ன புரிஞ்சுதா? சரிம்மா, சரிம்மா. சத்தம் போடாத. இங்க நடந்தது வெளியில தெரிஞ்சது தொலைச்சிருவேன். எனக்கு என்னமோ உங்க அண்ணி சொன்னதுல ஒரு வார்த்தை கூட உண்மை இருக்கிற மாதிரி படலம்மா. அவ ஏதோ திட்டம் போட்டு சமாளிக்கிற மாதிரி தான் தெரியுது. எனக்கும் ஒன்றும் புரியலப்பா. நான் அந்த கம்பெனிக்கு எந்த லெட்டரும் அனுப்பல. ஆனா இது அண்ணியோட பேக்ல இருந்ததை பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அக்கா, அன்னைக்கு அப்பா சொன்னார்ல, டீ கடைக்கு பக்கத்துல போஸ்ட்மேன் கிட்ட பணம் கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தான்னு, அதையும் இதையும் முடிச்சு போட்டு பாரு. ஏதோ குழப்பம் இருக்குக்கா. என்னமோ ஒண்ணு புதிராவும் இருக்கு. அவன் நம்ம கிட்ட விளையாடுறா. ஆமாமா, அன்னைக்கு நான் சொன்னேனே, அதை இதையும் சேர்த்து பார்த்தா ஏதோ ஒன்று நடந்திருக்குமா. அவ அழிச்சாட்டியமா மறுக்கிறாமா. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்படி விடக்கூடாது மேத. 2ல் 1 பாத்திரணும். பத்மினி, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. இந்த ஆபீஸ்க்கு போய் என்னன்னு கேட்டா தெரிஞ்சிட போகுது. இந்த தேதியில உங்க ஆபீஸ்க்கு வந்த கொரியரை நான் அனுப்பல. அதனால இது என்னன்னு நான் பார்க்கணும்னு கேட்டா காட்டுவாங்க. அவ்வளவுதானே. வாக்கா, முதல்ல நாம அந்த ஆபீஸ்ல போய் பார்க்கலாம். ஏமா, நானும் ரெடி ஆகி கூட வரேம்மா. இல்லப்பா, நாங்களே போய் என்னன்னு விசாரிச்சிடுறோம். சார் சார், நாங்க மேனேஜர் பார்க்கணும். ஆபீஸ்லாம் முடியாச்சுமா, நாளைக்கு காலைல வா. அர்ஜென்ட்டா பார்க்கணும் சார். அதெல்லாம் முடியாதுமா, நாளைக்கு காலைல 10 மணிக்கு வாமா. சார் இல்ல சார், என் பேர் சொன்னா அவருக்கு தெரியும். 5 நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறேன். நான் இதே ஆபீஸ்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கேன் சார். நாம அவனோட பெருந்தொலையா போச்சு. சரி, பாத்துட்டு சீக்கிரமா வா. ரொம்ப தேங்க்ஸ் சார். சீக்கிரம் வா. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். நீங்க ஆல்ரெடி இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்கல்ல? ஆமா சார், ஐம் பத்மினி. பத்மினி, எவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஹேவ் சம் வாட்டர். இல்ல சார், வேண்டாம். எனிவே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதை விட ஒரு நல்ல வேலை கிடைச்சதுனால தான் எங்க வேலையை வேண்டாம்னு சொன்னீங்கல்ல. ஹவவா, என்ன விஷயம் வந்திருக்கீங்க? சார்,
நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன பெற்ற வேலை? நான் வேற எந்த வேலையிலும் சேரலையே. நாங்க அனுப்பியிருந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல ஒரு வாரத்துக்குள்ள இந்த வேலையில வந்து சேரணும். அப்படி இல்லைன்னா அடுத்த தகுதியில் உள்ளவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துருவோம்னு எழுதிருந்தோமே. அதுதான் நீங்க கொரியர்ல ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தீங்களா இந்த வேலையில சேர இஷ்டம் இல்லைன்னு சொல்லி. இதை விட பெட்டர் சேலரியில ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு, அதனால அங்க ஜாயின் பண்றேன்னு டைப் அடிச்சு கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருந்தீங்களா? இல்ல சார், நான் அந்த லெட்டர் அனுப்பவே இல்ல. எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது கூட தெரியாது. என் மேல பொறாம பிடிச்சு யாரோ என் வேலையை கெடுக்கணுன்றதுக்காக இப்படி செஞ்சிருக்காங்க. சார், உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன் சார். அந்த லெட்டரை தயவு செஞ்சு கிழிச்சு போட்டுருங்க ப்ளீஸ் சார். நீங்க வேணா இன்னொரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணி கொடுங்க சார். நீங்க எப்ப வேலையில சேரணும்னு சொல்றீங்களோ நான் அப்ப சேர்ந்துக்கிறேன். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். ஐம் சாரிமா, உங்க வீட்ல என்ன பிரச்சனைன்றது எனக்கு தெரியாது. அப்படி ஒரு கொரியர் லெட்டர் வந்த உடனே உங்களுக்கு வேலையில சேர இஷ்டம் இல்லைன்னு நினைச்சிட்டோம். அதனால உங்களுக்கு அடுத்தபடியா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்த விஜயராணின்ற பொண்ணுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். உங்க லெட்டரை கேன்சல் பண்ணி போர்டுக்கும் அனுப்பிச்சிட்டோம். அந்த விஜயராணின்ற பொண்ணு இன்னைக்கு காலையில் தான் வேலையில ஜாயின் பண்ணாங்க. சார் அவ வாழ்க்கையே போயிடும் சார். அவ கனவு சார் இது. நல்ல வேலை, நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன், கண்டிப்பா இந்த வேலை எனக்கு கிடைச்சிடும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சார். எங்க எல்லாருடைய வாழ்க்கை இதுலதான் சார் இருக்கு. அவனுக்கு கிடைக்கிற வேலையை வச்சுதான் எங்களுடைய கௌரவம், மானம், எங்களுடைய எதிர்காலம் எல்லாமே. ப்ளீஸ் சொன்னா கேளுமா ப்ளீஸ். என்னம்மா என்ன ரொம்ப தர்ம சங்கடத்துக்கு ஆளாகிட்டீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. இதுல எங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களை பாக்குறப்போ பாவமா தான் இருக்கு. உங்க நிலைமை எனக்கு புரியுது. பட் அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனையோ என்னமோ அது எனக்கு தெரியாது. ஜஸ்ட் a second. இது பாருங்க, நீங்க அனுப்பிச்சது வந்த லெட்டர். நிலைமை நினைச்சா எனக்கு பரிதாபமா. ஐ எம் வெரி சாரி. இந்த லெட்டர் நீங்க அனுப்பலன்னு சொல்றீங்க, ஆனா நீங்களே பாருங்க. இது பாருங்க, ஃப்ரம் அட்ரஸ் உங்களுக்கு தான், டு அட்ரஸ் எங்களுக்கு தானே, சிக்னேச்சர் கூட நீங்க தான் போட்டிருக்கீங்க. இதுக்கு மேல நாங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? உங்க நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஐம் வெரி சாரி. என்னால வேற என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். இதே கம்பெனில வேற ஏதாவது வேகன்சி கிரியேட் ஆச்சுன்னா இன்டர்வியூ கூட வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாவே நான் உங்களை அப்பாயிண்ட் பண்றேன். என்னால அவ்வளவுதான் செய்ய முடியும். சார், நீங்க அப்படி சொல்லாதீங்க சார், ப்ளீஸ் சார். சார், நான் வேணும்னா அந்த விஜயராணி கிட்ட போய் கேட்கட்டுமா சார்? சார், நீங்க சொன்னீங்களே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அவங்க வீட்டுக்குலாம் போய் அவங்க காலில் விழுந்து கெஞ்சியாவது சார். என்னக்கா? போதும், நம்ம பேச வேண்டிய இடம் இது இல்லை. சார், எக்ஸ்கியூஸ் மீ, உங்களால எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுமா, என்ன ஹெல்ப் வேணும்? அந்த லெட்டரை நான் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கலாமா? ஓ, தாராளமா எடுத்துக்கோங்களேன். ஒரிஜினல் பத்திரமா ஆபீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. எனக்கு வேற வேலை இருக்கு, நான் வரேன். ஓகே சார்.